வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நலமாக இருக்கீங்களா நண்பர்களே? இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது மாத பலன்கள். துலா ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய பங்குனி மாதத்தில் இந்த பிரபஞ்சமானது எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க முழுமையாக ஆதாரபூர்வமாக இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். மாதம் பிறக்கப்படக்கூடியது சோபகிருது வருடத்தில் வரக்கூடிய பங்குனி மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை, குருவாரம் சொல்லக்கூடிய வியாழக்கிழமை அதிகாலை, பரணி நட்சத்திரம், துர்க்கையம்மன் பிறந்த நட்சத்திரம். பரணி நட்சத்திரத்தில் 3வது பாதத்தில் 20 டிகிரி மேச ராசியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. இப்போது துளாராசி நண்பர்களுக்கு சாதகமாக இருக்குமா பங்குனி மாதம் அல்லது பாதகமாக இருக்குமா பங்குனி மாதம்? துளாராசிக்கு 11வது பாவகத்துக்கு அதிபதி தான் சூரிய பகவான். துளாராசிக்கு 11வது பாவகத்துக்கு அதிபதி 6வது பாவகத்தில் ருணரோக சத்துருஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் இந்த மாதம் பிறக்கப்படுது. லாபஸ்தானாதிபதி 6வது பாவகத்தில் போய் மறைவு ஸ்தானத்தில் இருந்துட்டார் என்ற சங்கடங்கள் வேண்டாம். 6வது பாவகத்துக்கு அதிபதி உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகத்தில் செவ்வாவுடைய ஆதிக்கத்தில் செவ்வாவுடைய பார்வை வாங்கி உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய அற்புதமான ஒரு தருணம். அப்போது துளாராசி நண்பர்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு சூழ்நிலையை விட பங்குனி மாதத்தில் சாதகமாக தான் இருக்க போகுது. அதில் எவ்விதமான மாற்று கருத்தும் இல்லை. பங்குனி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பங்குனி மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் நல்லா இருக்கும். ஒரு பாவகத்தில் ஒரு கிரகம் வருது அப்படின்னா அது மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் சரி, அது ஆட்சி இடமா இருந்தாலும் சரி, நீட்சி இடமா இருந்தாலும் சரி, அந்த பாவகத்தில் வரக்கூடிய கிரகம் ஒரே மாதிரியான பலன்கள் கொடுத்துரும் அப்படின்னு தயவு செய்து கனவுல கூட நினச்சிடாதீங்க. ஒரு பாவகத்தில் 3 நட்சத்திரங்கள் இருக்குதுங்க. இப்போ உதாரணத்துக்கு துளாராசிக்கு 11வது பாவகத்துக்கு அதிபதி சூரிய பகவான் 6வது பாவகத்தில் மறைந்தாலும் அந்த பாவகத்தில் 3 நட்சத்திரம். ஒரு மாதம்தான் சூரியன் இருக்க போகிறது ஒரு கட்டத்தில். பங்குனி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பங்குனி மாதம் 31ஆம் தேதிக்குள்ளார 3 நட்சத்திரம் 9 பாதங்களில் அவர் பயணிக்கிறார். பங்குனி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பங்குனி மாதம் 4ஆம் தேதி வரை குபேரர் பிறந்த நட்சத்திரமான குரு பகவானுடைய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் அவர் பயணிக்கிறார். அப்போ குரு பகவானுடைய பார்வை நம்ம ராசி மேலே படுது இல்லையா? அப்போ குரு பகவானை யாருடைய சாரம் வாங்கியிருக்கிறாரு? நம்ம ராசிநாதனான சுக்கிரனுடைய சாரம் இல்லை வாங்கியிருக்கிறார். ராசிநாதன் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகத்தில் இருந்து சூரிய பகவானுடைய வீட்டை பார்க்குறார். அப்போது மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறதுக்கு உண்டான நேரம் இது. பங்குனி மாதம் 1, 2, 3, 4 இந்த 4 தேதியில் 10 வருஷமாக வரன் பார்த்து சலிச்சு போயிட்டேனுங்க. என் ஜாதகம் சம்சாரி ஜாதகம் இல்லை போல் இருக்குது, சன்னியாசி ஜாதகம் போல் இருக்குது, கல்யாணமே நடக்காது போல் இருக்குதுன்ற மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய துளாராசி நண்பர்களுக்கு இந்த தருணத்தில் சூரிய பகவான் குரு பகவானுடைய ஆதிக்கத்திலிருந்து குரு பகவானுடைய நட்சத்திரம் வாங்கி உங்களுடைய ராசிக்கு 12வது பாவகத்துக்கு அதிபதி ருணரோக சத்துருஸ்தானத்திலிருந்து விரயஸ்தானத்தை பார்க்குறார், ஐன சுகஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ உறுதியாக அந்த திருமண தடைகள் நீங்கும். திருமணம் ஆனவங்க மன நிம்மதி இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த தம்பதிகளுக்கு நிச்சயம் அந்த மன நிம்மதியை உருவாக்கி கொடுத்துரும். அந்த கருத்து வேறுபாடுகளை சரிப்படுத்தி கொடுத்துரும் இந்த 4 நாளில். அதுபோக கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறோங்க, 2 வருஷமாக பிரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், ஆனால் இந்த தருணத்தில் சேரணுன்ற ஒரு எண்ணம் இருக்குது. நீங்கள் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினா, ஒரு கவுன்சிலிங் கொடுத்தா கண்டிப்பாக 100% கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடு சரியாகும். அதுபோக தொழில் ஸ்தானம் பொருளாதார ரீதியாக சங்கடம் இருக்குது, தொழில நஷ்டம் இருக்குதுங்க, படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்காமல் இருக்குது அப்படின்ற சங்கடங்கள் இந்த துளாராசி நண்பர்களுக்கு இருக்கிற மாதிரி இருந்தால் புரட்டாசி மாதம் 4ஆம் தேதியிலிருந்து புரட்டாசி மாதம் 18ஆம் தேதி வரை சூரிய பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானாதிபதி, சுபஸ்தானாதிபதி, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய நட்சத்திரத்தில், சனி பகவானுடைய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சூரிய பகவான் வரப்போகிறார். அதாவது நம்ம பங்குனி மாதம் 4ஆம் தேதிக்கு மேலே 5ஆம் தேதியிலேருந்து கணக்கு வச்சுக்கோங்க. அப்போ பங்குனி 5லிருந்து பங்குனி 18ஆம் தேதி வரை ஒரு 13 நாள்
அப்போ சூரிய பகவான் சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் இருப்பார். சனி பகவான் சூரிய பகவானுடைய வீட்டை பார்ப்பார். அப்போது சனி பகவானுக்கும் சூரிய பகவானுக்கும், அதாவது சுபஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதிக்கும் நமக்கு பரிவர்த்தனை, 2 பேருக்கும் கம்யூனிகேஷன் இருக்குது. அந்த தருணத்தால் வேலை புதுசாக செய்யணுன்ற நினைக்கிற நண்பர்கள் இந்த தருணத்தை பயன்படுத்திக்கிடலாம். வெளிநாடு போகலாம்னு இருக்கிறனுங்க, வெளியூர் போகலான்னு இருக்கிறனுங்க, வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை செய்யலான்னு இருக்கிறனுங்க, ஷேர் மார்க்கெட்டில் பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கிறனுங்க, இரும்பு இயந்திர தொழில் செய்யலான்னு இருக்கிறேங்க, சுய தொழில் செய்யலாம்னு இருக்கிறேனுங்க, இருக்கிற தொழிலை இன்னும் அதிகப்படுத்தலான்னு இருக்கிறேனுங்க. இந்த மாதிரி நினைக்கக்கூடிய நண்பர்கள், துளாராசியில் பிறந்த ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, இந்த தருணம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இந்த நேரத்தில் இது நடக்கும் அப்படின்றத விட இந்த நேரத்தில் இது செய்தால் சாதகமாக இருக்கும் அப்படின்றது தான் உத்தமம். அப்போது எல்லாருக்கும் எல்லா விதமான வளர்ச்சிகளும் இந்த பிரபஞ்சம் கொடுத்துறதில்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புன்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு வளர்ச்சி தான் இந்த பிரபஞ்சம் கொடுக்குது. அப்போது துளாராசி நண்பர்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் செய்யறதுக்கு பங்குனி மாதம் 4 தேதியிலிருந்து பங்குனி மாதம் நமக்கு 18 தேதி வரை உண்மையிலேயே ரொம்ப நல்ல விதமாக இருக்குது. முயற்சி பண்ணி பாருங்கள். குடுக்கல் வாங்கல் வச்சுக்காதீங்க. துளாராசி நண்பர்களுக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலையும் குடுக்கல் வாங்கல் சாதகமாக இருக்காது. காசு பணம் கொடுத்தா முடிஞ்சு போச்சு ஜோலி. நம்ம சும்மா இனாமா கொடுத்த மாதிரி தான் கொடுத்து விடணும். திருப்பி வாங்கணுன்ற எண்ணமே இருக்கக்கூடாது. வாங்கியிருக்கிறேன் அப்படின்ட்டு ஒருத்தராலையும் சொல்ல முடியாதுங்க. குடுக்கல் வாங்கலுக்கு நம்ம லாக்கிப்பட மாட்டோம். வாங்கினா கட்டிவிடுவோம், பட்டி கிடந்தாவது கட்டிவிடுவோம், ஆனால் கொடுத்தா வாங்க முடியாதுங்க. அதுபோக இந்த சொந்தம் பந்தம், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சான் 1000 பேர் இருந்தாலும் எல்லாருக்கும் உறுதுணையாகவும் எல்லாருக்கும் உயர்வாகவும் எல்லாருக்கும் உதவியாகவும் இந்த துளாராசி நண்பர்கள் இருந்து கிடைவீங்க. யாராலையும் நீங்கள் மேலுக்கு வர முடியாது. நீங்களாக கையோனி கரணம் போட்டு தான் மேலுக்கு வந்துக்கிட்டு இருக்க முடியும். உங்களுக்கு பங்குனி மாதம் 4 தேதிக்கு மேலே 18 தேதி வரை ஒரு யோகமான ஒரு நேரம். இன்னும் சில நண்பர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. 3 டிகிரி படிச்சிருப்பாங்க, 4 டிகிரி படிச்சிருப்பாங்க, படித்த படிப்புக்கும் செய்கிற வேலைக்கு சம்மதமே இல்லாமல் இருக்கும். வேண்டாம் விருப்பம் வேறு வழி இல்லாமல் கமிட்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குதுல்ல, அதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. அப்பேற்பட்ட நண்பர்களுக்கு சத்தியமாக இந்த நேரம் நல்லா இருக்கும். அதுபோக முக்கியமான ஒரு சமாச்சாரம் என்னன்னா, வாகனம் வாங்கலாம்னு இருக்கிறேன் சார், இன்றைக்கி நாளைக்குன்னு தள்ளியே போயிட்டு இருக்குதுன்னா ஒன்றுமே இல்லைங்க. உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய். அந்த செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகத்தில் தனத்துக்கும் குணத்துக்கும் படிப்புக்கும் குடும்பத்துக்கும் உடலுக்கும் சம்பந்தப்பட்டவர் செவ்வாய் துளாராசி நண்பர்களுக்கு. அப்போது அந்த செவ்வாய் 4வது பாவகத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு 11வது பாவகமான லாபஸ்தானத்தை பார்க்குற. அப்படி பங்குனி மாதம் 1ஆம் தேதி 2ஆம் தேதி இந்த 2 நாள் நீங்கள் பயன்படுத்திக்கிடலாம் வாகனம் வாங்குறதுக்கு. சரிங்களா? உண்மையிலே நல்ல நேரம், அற்புதமான நேரம், பார்த்துக்கிடலாம். நான் புக் பண்ணலாம்னு இருக்கிறேனுங்க. பங்குனி மாதம் 4 பொழுது பார்க்க வேண்டாம். பங்குனி மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை, 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, அந்த நாளில் 100% போய் வண்டி வாங்கணுன்ற எண்ணங்கள் இருந்தால் போய் புக் பண்ணிவிடுங்க. இல்லை சார் சொந்த வீடு வாங்கலாம்னு இருக்கிறேனுங்க, அன்றைக்கி அட்வான்ஸு கொடுத்துருங்க. செவ்வாய் அப்படின்றவர் தனஸ்தானாதிபதி, திருமணஸ்தானாதிபதி, சுபஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. உண்மையிலேயே அருமையான நேரம், பார்த்துக்கிடுங்க. பங்குனி 18ஆம் தேதியிலிருந்து பங்குனி மாதம் 31ஆம் தேதி வரை இது எப்படி இருக்கும் அப்படின்னா, பங்குனி மாதம் 19 இருந்து பங்குனி மாதம் 27 தேதி வரை இந்த ஒரு தருணம் நமக்கு எப்படி இருக்கும்னா, 12வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் வக்ரம் அடைவார். திடீர் அதிர்ஷ்டம். வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்களுக்கு இது ரொம்ப யோகமாக இருக்கும். உள்நாட்டில் இருக்கிற நண்பர்களுக்கு எப்படின்னு தெரியல. ஏன்னா வெளிநாட்டில் இப்போ லாட்ரி போக்குவரத்து இந்த மாதிரி சமாச்சாரங்கள் அதிகமாக இருக்கும். இன்றைக்கும் அந்த டிஜிட்டலில் லாட்ரி வாங்கக்கூடிய நண்பர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. அப்போது இது எல்லாருக்கும் பொருந்தும் சொல்லிட முடியாதுங்க. துளாராசி நண்பர்களுக்கு 19ஆம் தேதி பங்குனி மாதம் 19 தேதியிலிருந்து பங்குனி மாதம் 27 தேதி வரை கிட்டத்தட்ட 8 நாள் டைம் கொடுக்குறேனுங்க. அந்த 8 நாளில் ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு அருமையான ஒரு நாள். எந்த மாதிரியானாலும் ஒரு அதிர்ஷ்டம் வரலாம்.
ஒரு உதாரணத்துக்கு 4 வருஷமாக 5 வருஷமாக உசுருக்கு உசுராக ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பிட்டு இருக்கிறங்க, வீட்டில் சம்மதிக்கலைன்னா இந்த தருணத்தில் சரிப்போ கல்யாணம் பண்ணிட்டு போங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை வரலாம். இல்லை கொடுத்த பணம் வந்து சேரலாம். 4 வருஷமாக 5 வருஷமாக உடம்புக்கு முடியாமல் படுத்துக்கிட்டு இருக்கிறவர் அந்த தருணத்தில் எந்திரிச்சு நடந்துகிட்டு இருக்கலாம். இல்லை ஒரு லாட்ரி அடிக்கலாம். ஏன்னா இது 12வது பாவகத்துக்கு அதிபதி, 9வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் புதன் லாபஸ்தானாதிபதியோட 6வது பாவகத்தில் மறைஞ்சி அஸ்தமனமாகி வக்ரம் அடைகிறார். பொதுவாகவே 12 குடைவர் 6வது பாவகத்தில் வர்றது அதிர்ஷ்டம், 6 குடைவர் 12வது பாவகத்தில் வர்றது அதிர்ஷ்டம். ஆனால் 12வது பாவகத்துக்கு அதிபதி நமக்கு நீட்சம் அடைகிறாரு, அஸ்தமனம் அடைகிறாரு, வக்ரம் அடைகிறாரு. கிட்டத்தட்ட 3 விதமான ஒரு விஷயம் நடக்குது. அந்த வகையில் ஒரு திடீர் அதிர்ஷ்டம் இந்த துளாராசி நண்பர்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே உண்டு. அதுவும் துளாராசியில் வரக்கூடிய சுவாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய ராகு பகவானுடைய நட்சத்திரம். ஏன்னா ராகுவோடதான் தான் புதன் சேருவார். ராகு நமக்கு 6வது பாவகத்தில் தான் மறைஞ்சிருப்பார். அப்போது துளாராசிக்கு 6வது கட்டத்தில் புதன், ராகு, சூரியன் இந்த 3 கிரகங்கள் இருக்கும். அப்போ அந்த ராகு பகவானுடைய நட்சத்திரம் துளாராசியில் வர்றது சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கிற நண்பர்களுக்கு இன்னும் ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் இந்த ஒரு தருணத்தில். அப்போது துளாராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வாழ்க்கையிலும் சரி வாழ்வாதாரத்துலேயும் சரி ஏதோ ஒரு வகையில் நல்லது நடக்க போகுது. அதில் எவ்விதமான மாற்று கருத்தும் இல்லை, பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசா புத்தி என்னன்றது தெரிஞ்சுக்கிடுங்க. என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிட்டு மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா. காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.